ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போனால் எனக்கு நான் 2 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதனால் என்கிட்ட ஆள் என்ன கேட்டுருக்காங்கன்னா மை ஸ்கில் பற்றி யாராச்சும் சொல்கிறீங்களா கேட்டுருக்கீங்க. ஏன்னா நான் மை ஸ்கில் இருக்க 2 மாதம் குப்பை பட்டியிருக்கேன். அதனால் நான் அந்த மை ஸ்கில் பற்றி பேச போகிறேன். ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, மை ஸ்கில்ங்கிறது 3 இடத்துல இருக்குது. எங்கெங்கன்னா தஞ்சோமாலையும் கிள்ளுப்பாங்க ஒரு இடம் இருக்குது, இன்னொன்று கோலாஸ் லாங்கோலியும் இருக்குது. அந்த 2 இடத்துல இருக்குது. இன்னொன்று ஒரு இடம் எனக்கு தெரியல, அது எங்கேருந்து கட்டிக்கிட்டு காமிக்கிறேன். அப்போ நான் இந்த வருஷம் 6ஆம் மாதம் போனேன். மை ஸ்கில் 8ஆம் மாதம் வந்துட்டு. ஏன்னா அந்த இடம் எனக்கு செட் ஆகலை. எனக்கு எப்படி சொல்ல ஸ்கேபேஜின்னு ஒரு இது வந்துச்சு சீக்கிரம். அங்கே கேட்டதுக்கு நான் சுத்தமாக இல்லாத அப்படி பார்த்தா நான் உண்டி பரவாயில்ல, அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் அந்த இது வந்திருக்கேன். ஸ்கேபேஜுன்னு ஒரு இது அது ஒன்று. இன்னொன்று அந்த இடத்துல வண்டி வளர்க்குறாங்க. இன்னொன்று தங்குற இடத்துல எலி கண்ட சீக்கிரம் வரேன். அதனால் எனக்கு குத்து நான் வந்துட்டேன். அந்த இடத்துல போய்ட்டுமா சாப்பாடு சரியில்லை. ஒன்றாவது. 2வது பயனுங்க அடிப்புடி சண்டை ஒன்று போனாங்க. இவனுங்க ஜாமான் உடச்சிட்டா நம்ம இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளை புளி பண்ணுவாங்க. அந்த இடத்துல புளியெலாம் வரும். நீங்கள் போய்ட்டு இந்த ஸ்கூலில் நடக்கிற ஸ்கூல்லையாச்சும் போனால நான் பயனுங்க சண்டை போட்டால் டீச்சர் எழுதி கேட்பாங்க. ஆனால் இங்கே தெரியுமா டீச்சரையே கெட்டாவது பேசுகிறாங்க. அதனால தான் அந்த மைஸ்கில் பற்றி நீங்கள் பேசுவாங்க. இதில் என்னக்குமா நான் போகும்போது என்னை ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க என் படிப்பு விஷயத்துக்காக இருக்கிற அந்த ஸ்கில் 3 ஸ்கில். எனக்கு ஃபார்மிங், அப்புறம் ஒயரிங், அக்கௌண்ட். நான் போய் ஏக்கோ கிளாஸஸ் நாள் ஏக்கோ கிளாஸ் 1 மாதத்தில் ஏக்கோ கிளாஸில். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் மாற்றுறதுக்கப்புறம் எனக்கே புரியல. அப்போ தான் தெரிஞ்சு வந்த புது பயணிகள் எல்லாமே எலக்ட்ரிக் கிளாஸில் போகணும். ஐயா நான் நீங்களே தரணும். நார்மலாக நம்ம 1 வருஷத்துக்கு ஒரு படிப்பு படிச்சுட்டு மண்டபம் 1 மாதத்துல ஒரு படிப்பு படித்து மக்கள் நான் 2 மாதத்துல இன்னொன்று கிளாஸ் போட்டால் பண்ண போகணுமா. அதனால் இன்னொன்று எனக்கு அங்கே எதுவுமே செட் ஆகலை. என் குடும்பம் வேறு ஒரு கஷ்டத்தை இருந்தாலும் நான் வந்துட்டேன். அதுக்கு நான் சண்டை போட்டு அவங்கள இவங்க எல்லாம் பேசி என்னை விட்டுட்டாங்க. அங்கே உள்ள எல்லா பயனும் இருக்குது. எப்படிமா ஒரு தப்பு செஞ்சால் பனிஷ்மெண்ட். எப்படின்னா பாத்ரூம் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம இது பண்ண சமைக்கிற சாப்பாடு வாங்கலாம் இல்லை பண்ணணும். இன்னொன்று மை ஸ்கில்லை நம்ம படிக்கிறதுக்கு போகணும். யாராவது ஸ்கில் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்கில்ல என்னன்னா காலைல 6 மணிக்கே க்ரீன் ஹவுஸ் செய்யணும். அப்புறம் ஏஞ்சதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக 8 மணிக்கு குளிப்பீங்க. அந்த மாதிரி இந்த டைம்னால் இந்த டைம் குளிக்கணும். இன்னொன்று பாத்ரூம் கூட்டிடுவாங்க. இப்போலாம் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் கூட போக முடியாது. இன்னொன்று என்னென்னா சாப்பிட்றது நீங்கள் சில இடத்துல உங்களுக்கு இது கிடைக்கும். என்னென்னா மை டியூட்டியில் ரெட் பில்டிங் கூட்டுறது, மூவ் பண்ணுறது, அவங்க டீச்சர் பார்ப்பாங்க, பாத்ரூம் கழுவுறது. அப்புறம் நம்மளோட நம்ம சாப்பிட்ற மாதிரி கெஃபேன்னு ஒன்று இருக்கும். அது கேன்டீனான கெஃபே. அங்கே சுத்தம் பண்ணணும், கருணும், மூவ் பண்ணணும், எல்லாம் செய்யணும். எப்படிமா காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, டீ டைம் ஒரு வாட்டி, ராத்திரி ஒரு வாட்டி. நான் இருக்கும்போது எனக்கு செவ்வாய்க்கிழமை மை டியூட்டி. வியாழக்கிழமை பாத்ரூம் கழுவுது. பாத்ரூம்னா 4 கலக்கும். நான் காலையிலேயே கழுவணும், ராத்திரியும் கழுவணும். ஆனால் நான் ராத்திரி தான் கழுவேன். ஏன்னா எனக்கு அந்த டைம் இது இல்லை. எனக்கு அப்போ புதுசு தானே. எனக்கு இது போக 2 மாதத்தில் பழகிச்சு. சொந்த துணி இது பண்ணணும். சில பேர் துணி கேட்பாங்க, ஜாமான் கொடுத்தாலும் வராது. ஜாமான்னு கேட்பாங்க, ஜாமான் வராது. நம்மளுக்கு எதுவுமே அவுட்டிங் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இன்னொன்று நம்மளுக்கு நோய் ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா உங்களுக்கு அஸ்மா இருந்தாலும் சரி, சீக்கு இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு காய்ச்சியே வந்தாலும் சரி, COVID-19 வந்தாலும் சரி, 1 வாரத்துக்கு 1 நாள் தான். அது சில தான் போக முடியாது. 1 மாதத்துக்கு 1 நாள் ஆகும். அப்போ நான் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி சீக்கிரம் காய்ச்சல் டீப் நான் போய்ட்டு ஸ்டாஃப் பேசுகிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஸ்டாஃப். அவங்களுக்கு சொன்னாங்க என்னென்னா அவங்கள பார்த்துட்டு தான் என் வேலையா, அவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் என்னோட வேலையா சொல்லி கற்றுக்கிட்டாங்க. இது என் மாதிரி ஃபோன் அடிச்சு சொன்னனால என் அம்மா என்னை கூட்டிகிட்டு வர பார்த்தாங்க. இல்லைன்னா நான் அங்கேயே ஏதாச்சும் முடிவு பண்ணியிருப்பேன். இது மட்டும் இல்லை, அங்கே உள்ள அந்த புது பயணங்கள் எல்லாருமே தெரியுமா வரும்போது அவங்களோட கனவு படிக்கணும், இது பண்ணணும் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் அழகாக பாடுறாங்க. அப்போ பயணங்கள் தான் இருப்பாங்களா இல்லைன்னா இல்லை. என்னென்னா பொண்ணு கேர்ள்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸுக்கும் அதே இருக்காங்க. நீங்கள் பாத்ரூம் போகணும்னு சொன்னாங்கன்னா அதுவும் விட மாட்டாங்க. கிளாஸ் டைமில் கிளாஸில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க அதை கற்றுக் கொடுக்குறது இது பண்ணக்கூடாது. இதில் என்னத்துமா 4 இது இருக்குது. செவ்வாய்க்கிழமை வரலாறு இருக்கும், புதன்கிழமை தேவார கிளாஸ் இருக்கும், அப்புறம் மித்த நேரம் ப்ரேஸ் இருக்கும். இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உடம்பு நீங்கள் குறைக்கவே தேவையில்லை. நீங்கள் செய்கிற வேலையே குறைச்சிடலாம். நான் போன புதுசில் 2 மாதம் சாப்பிடல.
அப்புறம் தான் என் கூட இருக்கவங்க கொஞ்சம் சொல்லிட்டு நான் உணவுனா 5 நாளில் எனக்கு மொத்தம் 6 நாள். அந்த 6 நாளாக இருந்தான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் இருந்தாலும் தெரியல சின்ன கணக்கில். அப்போ இது பண்ணும்போது 5 நாள் சாப்பிட மாட்டேன், 6 நாள் சாப்பிட மாட்டேன், 1 நாள் தான் சாப்பிடுவேன். அப்படி போயிடும்போது நான் இறச்சிட்டேன். நான் இருந்தேன் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ நான் இது பண்ணுறேன், அதில் பாருங்கள். அப்போ வந்து இங்கே வந்து இதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் இதாகிட்டேன். என் அம்மா வந்து பிரச்சனை இது நானானே என்னையே பார்ப்பேன். அப்போ வந்து அங்கே வந்து பையனுக்கு எதுவும் சாப்பாடு செய்யுது. சில பேர் வந்து ஃபுட் பாய்சன் ஆகும். நான் வந்த புதுசில் ஒரு பையன் நான் வந்ததுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சுவாங்க அவங்க பையன் சீசாக்கும் 6-7 நேரம் அவனுக்கு வந்து எனக்கு சாப்பாடு எடுத்து வந்துச்சான்னு தெரியல. மனசன் பாத்ரூமும் வாங்கி வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எதுவுமே ஆகாமல் என்னாச்சு தெரியல. பையன் வீட்டுக்கான இருக்காங்க இது கூட பரல. அங்கே ஒரு சில இடத்துல பூனி நடக்கும், சில பையன் போட்டு அடிப்பானுங்க. நம்ம ஒரு வேலை செய்யலாம் அங்கே இருந்து சிகரெட்டு விற்பாங்க. நான் இருக்கும்போது இருப்பேன். நான் இந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை, ஏன்னா என் ஃபேமிலிக்கு தெரியும் நான் கேட்குறேன். அதனால தான் ரிலேஷனை நான் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது என்ன விடலை. அப்படி இப்படின்னு சொல்லணும்ல விட்டாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சு நான் மைஸ்கில் பற்றி இதுக்கப்புறம் இந்த தப்பு செய்யாதுங்க போங்க. ஆனால் வேறு ஸ்கில் போங்க. இந்த காலேஜ் படிச்சுட்டு வரவங்க இருப்பாங்க, மைஸ்கிலுக்கு போகாதீங்க கைஸ். நான் படிச்சிருக்கேன் வாழ்க்கையில். சில பேர் எனக்கு சொல்லணும்ல நான் போனேன். பரவாயில்ல. நான் வந்து என்னோட கதை நான் வந்து நான் 2018 எனக்கு 4ஆம் ஃபார்ம்லாவில் டஜா நம்பர் ஓகேவா. அப்போ வந்து நான் படிச்சிருந்தேன். இந்த இடத்துல வந்து ஸ்கூலில் விருத்தி பண்ணிட்டேன். அதனால் வந்து என் பாட்டி எப்பாவோட அம்மா வந்து ஹோம் கிடைக்கிறாங்க மாஸ்டர் பண்ணுவாங்க. அங்கே போய் படித்தேன் டஜா 2019 படிச்சிருக்கும்போது அங்கேயும் சரியாக இது இல்லை. மொட்டை அடிச்சிட்டாங்க. இது சாப்பாடு இது பண்ணல சரியாக கஷ்டப்படுன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அதோட என் படிப்பு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னோட என் அக்காவோட படிப்பு ஸ்டாப் ஆகுறதுனால சரி எனக்கு இந்த ஒரு இது கிடச்சிருக்கு, சரி நான் படிக்கணும்னு சொல்லி தான் போனேன். கடைசியாக பார்த்தாட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் யாரும் சொன்னாங்க உங்களுக்கு மைஸ்கில் பிடிச்சிருக்காங்க ஓகே தான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க போக தான் தெரியும் உங்களுக்கு என்னென்னு. நான் அப்போ நம்பலை, இப்போ நம்பலை. இப்போ இங்கே இருக்கிற பையனுக்கெல்லாம் மாட்டிருக்காங்க. அங்கேருந்து நான் காப்பாற்றணும். இன்னொன்று இது ஒரு முக்கியமான கதை என்னென்னா மைஸ்கில் பக்கத்தில் 15 பில்டிங் போகலாம். அதுக்கு தெரியும் அவங்க இருக்கும்போது கேட்டேன் என்ன பில்டிங்னா அது வந்து கெட்பெரி தயாரிக்கிற பில்டிங். ஏன்னா வந்து விதை போகிறாங்களே அது சொன்ன சமைப்பாங்க கிச்சன் கெஃபே இருந்து அங்கே கத்திரிக்காய் முருங்காய் எல்லாத்தையும் இங்கே வச்சுப்பாங்க. அங்கே தான் எங்களுக்கு வந்து 6 மணிக்கு வந்து மண் கொத்துறது புட்டு புங்குறது அதெல்லாம் இருக்கும். அப்போ டடல்லாம் இருக்கும். டடல் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அது சீசர் வச்சுருக்கோம். அது மாதிரி வேலை இருக்கும். அப்போ என்னென்னா நான் சேர்ந்து கேட்டுருக்கேன். சொன்னால் 10 பேர் இல்லை அது கெட்பெரியோட இது நட்டுகளோட விதையோட கம்பெனி எரிஞ்சிருச்சு. அது பேர் சொன்னாங்க மைஸ்கில் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களாம் பாய்ஸ் இருந்துச்சு. பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. எரிஞ்சு 40 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு 10 பேர் சொல்கிறாங்க. இன்னொன்று எங்களுக்கு கிடைக்கிற இந்த காசுன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க வாட்ஸ்அப் பில்லியன் கணக்கு இப்படி பார்த்தா எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட முதல் ஒரு காசு 500 வாங்குவாங்க. அதுக்கப்புறம் போக கொஞ்சம் வாங்குவாங்க. மாதம் 300 வழி. அப்போ இந்த காசு என் ஃபேமிலி கொடுப்பாங்க, எனக்கு வர அந்த இந்த காசும் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க பணக்காரன் ஆவாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு இல்லை நம்பிக்கைன்னா பார்த்துக்கோங்க. 1 மாதத்துக்கு தேவையான ஜாமான் கொடுத்தாங்க. அங்கே இருக்கவனுங்க வந்து தெரியுமா ஜாமான் பிஞ்சாமல் கேட்பாங்க. நம்மளும் சரி பாவப்படம் தான் சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கும்போது எத்தனை பேர்கிட்ட அவங்களோட கதை வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருத்தனுக்கு அப்பா அம்மா இல்லை, ஆனால் என்னன்னு விட்டுட்டாங்க. அவங்க பாட்டி வளர்த்து இது பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டி கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க காசு வச்சு தான் விட்டாங்க. இன்னொருத்தருக்கு அப்பா இல்லை, அம்மா பணக்காரமாக இருக்காங்க. ஆனால் விட்டுட்டு போயிட்டு ஜாமான் வாங்கி தரவே மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு அப்பா ஓடி கிளம்பிட்டு போயிட்டு ஆனால் அம்மா வச்சு பார்த்துருக்காங்க. எதில் கேட்க ரொம்ப சாக்கிட்டால. இப்படி இருக்கும்போது ஏன் தான் போய் விடணும்? அதுதான் நான் சொன்னேன். வயசு எப்படி உங்களுக்கு பார்க்க முடிஞ்சால் பார்க்க இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு இது பண்ணி முயற்சி ஏதாச்சும் வேலை கிடக்குங்க. வயசு இந்த வயசுக்குள்ள பற்றி வயசு முடிவு எடுக்காது. இதை முடிவு எடுக்கிறதுக்கும் கருத்தாக அப்படியே தெரியுமா ரயில் அதில் போய் தலை வைக்கிறது. ஓகே, இந்த காலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட உங்கள் லான்ச் பண்ணி கதையை ஸ்டாப் பண்ணுறேன். பாய்.